UAE, சவுதி அரேபியா, ரஷ்யா போன்ற நாடுகளுக்கு தொடர்பு கொண்டு இந்த தாக்குதல் பற்றிய விவரங்களை சொல்லியிருக்காங்க. இதோட முக்கியத்துவம் என்ன? ஏன்னா அவங்களெல்லாம் வந்து அவங்க முதல்ல இந்த பஹல்காம் அட்டாக் நடந்த உடனே அவங்க தான் முதல்ல ஒரு தூதுவராக அவங்களுடைய வருத்தத்தை தெரிவித்தாங்க. இந்த சம்பவத்தை நம்ம கவனமா பார்க்கணும், சமாதானமாக எடுக்கணும்னு அவங்க தான் முதல்ல நமக்கு மெசேஜ் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதுபோக அவங்க எல்லாம் நம்ம முக்கியமான ஒரு டயலாக் பார்ட்னர்ஸ் மாதிரி செக்யூரிட்டி, எக்கனாமிக் அந்த ஏரியாவில் பார்க்கும்போது. அதனால அவங்க கிட்ட இப்போ பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல என்ன சொன்னாங்களோ அதை தான் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நாங்க கேர்ஃபுல்லா 9 இடத்த செலக்ட் பண்ணி டெரரிஸ்ட் கேம்பை நாங்க நேற்று இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னால நாங்க அட்டாக் பண்ணியிருக்கோம். நாங்க இதை எஸ்கலேட் பண்ணக்கூடாதுங்கிற மனசுல வச்சு ராணுவ முகாம், ராணுவத்தையோ மற்றபடி இன்ஸ்டலேஷன் பண்ணாம இந்த ட்ரைனிங் கேம்ப் மாத்திரம் தான் நாங்க அட்டாக் பண்ணியிருக்கோன்ட்டு அவங்க கிட்ட இன்ஃபர்மேஷன் நார்மலா கொடுப்பாங்க. அதுதான் எப்பவும் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏன்னா இன்டர்நேஷனல் உள்ள நாடுகளோட சப்போர்ட்டும் நமக்கு தேவை. நம்ம அவங்க கிட்ட இதை சொல்றது காரணம்னா நாங்க இதுதான் நாங்க எடுக்க வேண்டிய ஆக்ஷனை எடுத்திருக்கோம், இதுக்கு மேல நாங்க அதுக்கு உண்டான நடவடிக்கை எடுப்போம் அப்படின்ட்டு சொல்லியிருப்பாங்க. இதை விட அதிகமா எதுவும் சொல்லியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆதரவு நாடுகள், சர்வதேச நாடுகளுடைய ஆதரவு என்பது ஒரு போர், அதை நோக்கி இந்த விஷயம் செல்லக்கூடிய சூழல் இருக்கிறதா என்பதை பொறுத்து அது முக்கியத்துவம் வாய்ந்ததாக நாம் பார்க்கப்படும். இதுல பாகிஸ்தானுக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய நாடுகள் எதெல்லாம் அப்படின்னு நம்ம சொல்லலாம்? பாகிஸ்தானுக்கு முதல்ல ஆதரவு பண்றக்கூடிய சைனா. மற்ற இரண்டாவது பார்க்க போற டர்க்கி. இந்த 2 நாடுகளும் அவங்களுக்கு உதவி பண்ணியிருக்காங்க. ஆனா சைனா கண்டிப்பா அவங்க பின்னால இருக்கிறாங்க. அங்க அவங்க பயன்படுத்தக்கூடிய டெக்னாலஜி ரிலேட்டட் எல்லா பொருட்களுமே சைனால இருந்து வந்தது. ஏன்னா டெவலப் கண்ட்ரீஸ்ல இருந்து அதெல்லாம் நிப்பாட்டிட்டாங்க. கம்யூனிகேஷன், ஜாமிங், எல்லா அட்வான்ஸ்டு எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நிறுத்திட்டாங்க. மெயினா சைனால இருந்து வந்திருக்கணும், அங்க இருந்தா வந்திருக்குது. ஸோ அவங்க இந்த மிசைல் டிடெக்ஷன் சிஸ்டம், ரேடார் சிஸ்டம் எல்லாமே சைனால தான் வந்திருக்கு. ஸோ அதை தான் அவங்க யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதனால இந்த 2 நாடுகளை தவிர அவங்களுக்கு ஓப்பனா சப்போர்ட் பண்ணக்கு வேற நாடுகள் இருந்த மாதிரி தெரியல எனக்கு. போரை நோக்கி செல்லும் அந்த எண்ணத்தை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கும்? இதற்கு முந்தைய மற்ற நாடுகளுடைய போரை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய கருத்தில் இந்தியா ஒரு நடுநிலையான ஒரு நிலையைத்தான் அது நீட்டிச்சிருக்காங்க. அதோட அந்த போர் என்பது பேச்சுவார்த்தை மூலமாக நிறுத்தப்பட வேண்டும் என்ற விருப்பத்தை தான் இந்தியா வெளிப்படுத்தியிருக்கு. ஸோ இப்போ இந்த சிச்சுவேஷன்ல இந்தியாவுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கும்? அது எந்த அடிப்படையில் அந்த முடிவை இந்தியா எடுக்கும்னு நினைக்கிறீங்க? இந்தியா நீங்க நம்ம ஹிஸ்டரியை பார்த்தோம்னா நம்ம நம்மளை அட்டாக் பண்ணும்போது நம்ம திருப்பி தாக்கியிருக்கோம். நம்ம இண்டிபெண்டன்ஸ் ஆனதுக்கு அப்புறமும் இருக்கட்டும், அதுக்கு முன்னாலே இருக்கட்டும், நம்மளா போய் போரை தொடர்கல. 71 வார் கூட பாத்தீங்கன்னா முக்தி பாகினிஸ் தான் இந்தியாவில அவங்க பாகிஸ்தானுக்கு ஏத்து, பங்களாதேஷ்ல பாகிஸ்தானுக்கு ஏத்து, ஈஸ்ட் பாகிஸ்தானுக்கு ஏத்து சண்டை போட்டாங்க. அப்போ பாகிஸ்தான் நம்மளை பிளேம் பண்ணிச்சு, இந்தியா தான் என்ன ட்ரைனிங் கொடுக்குறாங்க முக்தி பாகினிக்கு அப்படின்ட்டு நம்ம மேல அட்டாக் பண்ண. அதுக்கப்புறம் தான் நம்ம உள்ள போனோம். உள்ள போய் லிபரேட் பண்ணி அது ஒரு ஹிஸ்டரியை கொடுங்க. அதுக்கப்புறம் உண்டான எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க எல்லா கட்டத்திலயும் முதல்ல ஒரு 10 வருஷம் ஒரு பிரச்சனை இல்லாம இருந்தது. காலிஸ்தான் நிலைமைனால மூலமா அவங்க நம்மளை ரொம்ப டேமேஜ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதை நம்ம ஒரு நல்ல வழியா முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நியூக்ளியர் டெஸ்டுக்கு அப்புறம் கார்கில் முதல்ல பண்ணாங்க. கார்கில் முடிஞ்ச உடனே பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் வேற மாதிரி ஒரு அட்டாக், பார்லிமெண்ட் நம்ம எதிர்பாராத இடத்துல அட்டாக் பண்ணாங்க. அது முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பாம்பே அட்டாக், அதுவும் எதிர்பாராத. அதுக்கப்புறம் 2 இடங்கள்ல ராணுவ அட்டாக் பண்ணாங்க. ஊரிலையும் இன்னொரு இடத்துல பண்ணிருக்காங்க. பால்கோட்டுக்கு பதிலடி கொடுத்தோம். இப்போ இந்த மாதிரி டூரிஸ்ட் இன்னசென்ட் டூரிஸ்ட அவங்க பண்றாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களுடைய நோக்கம் என்னன்னா, ஃபாரின் செக்ரட்டரி சொன்ன மாதிரி
காஷ்மீர் வந்து என்னைக்கும் வந்து ஒரு பிரச்சனையா இருக்கிற வரைக்கும் தான் அவங்களுக்கு வந்து ஒரு அவங்களுடைய பாகிஸ்தானுக்கு வந்து கிரியேட் பண்ணதுக்கு உண்டான ஒரு காரணம் நமக்கு காஷ்மீர் வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் காஷ்மீர் வந்து நமக்கு அதான் நம்ம ப்ளூ பாகிஸ்தானா முடியும் அந்த கொள்கையில் தான் இருக்கிறாங்க. இந்தியா வந்து நம்மளை வந்து தனி நாடா ஆக்கணும். ஏன்னா இப்ப முதல்ல ஹிஸ்டரியை பாத்தீங்கன்னா சிந்து, பலூச்சிஸ்தான், நார்த் வெஸ்ட் ஃப்ரண்டியர், ஈவன் பஞ்சாப் கூட அந்த பார்ட்டிஷன் போது தனி நாடா விரும்பல. பாகிஸ்தான் ஒன்று கிரியேட் பண்ண அவங்க இனிஷியலா வந்து பார்லிமெண்ட்ஸ்ல சப்போர்ட் பண்ணல. ஸோ இப்போ உள்ள நிலைமையில வந்து அவங்க வந்து எந்த நேரமும் எக்கனாமிக் ஒரு சிச்சுவேஷன் வந்து தனித்தனி நாடா போவதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த நிலைமையில வந்து இந்த மாதிரி ஒரு பகல்காம் மாதிரி பண்ணும்போது இப்ப மக்கள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து அப்படியா நம்ம வந்து எல்லாம் ஒன்னா இருக்கணும், இல்லை நம்ம வந்து இந்தியா வந்து நம்மளை வந்து தாக்குவாங்க, நம்மளை வந்து இன்னும் கொஞ்சம் பலவீனப்படுத்துவாங்க அப்படிங்கிற ஒரு 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 குறிக்கோளோட தான் அந்த பாகிஸ்தான் ராணுவ தலைவர் வந்து பண்ணியிருக்காரு. ஆனா அவர் வந்து தப்பா வந்து எண்ணம் போட்டு பண்ணியிருக்காரு. அதனுடைய விளைவு வந்து எப்படி இருக்குங்கிறது வந்து இனிமேதான் பார்த்து. ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி சண்டையில நிலைமையில வந்து அவங்க IMF கிட்ட லோன் வாங்கணும். லோன் வந்து கொடுக்கும்போது அதுக்கு ஏகப்பட்ட கண்டிஷன் இருக்குது. லோன் இல்லாம அந்த எக்கானமி வந்து இருக்காது. அதுக்கப்புறம் வந்து மக்கள் வந்து அதிருப்தி வந்து இன்னும் கொஞ்சம் கூட தான் போக முடியும், குறையாது. ஏன்னா இப்போ டேமேஜ் ரொம்ப இருக்குன்னா அப்போ மக்கள் மத்தியில, பாகிஸ்தான் மக்கள் மத்தியில வந்து நம்ம ராணுவம் வந்து ஒரு வீக், இவங்க பேசதான் செய்யறாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் இருக்கும். இப்போ அப்படி இருக்கும்போது அதுக்கு பதிலடி, அதுக்கு அதை மனசுல வச்சுட்டு வேற பெருசா அவங்க பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நம்ம என்னன்னா பண்ணணும்னா நம்ம வந்து எல்லாத்துக்கும் தயாராக இருக்க வேண்டும், ஒற்றுமையாக இருக்க வேண்டும். ராணுவத்துக்கு விமானப்படையா, நேவல் படையா இருக்கட்டும், ராணுவமா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் நம்ம வந்து சப்போர்ட் பண்ணணும். நமக்கு ஒரு சேதங்கள் இருக்கும், அதை வந்து நம்ம பெருசுப்படுத்தி, ஏன்னா இது வந்து சினிமாவில் பார்க்குற சண்டை மாதிரி கிடையாது. எதிரிகள் மாத்திரம் வந்து தான் சேதங்கள் வரும் அப்படின்ட்டு நமக்கும் சேதங்கள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது நம்ம ப்ரிப்பேர்டா இருக்கணும். கொஞ்சம் எக்கனாமிக் ஹார்ட்ஷிப் வந்தாலும், பெரிய சண்டை வந்தா, ஆனா இதோட முடிஞ்சிடும், இதுக்கு மேல பெருசா போகாது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நிறைய அழுத்தங்கள் வந்துகிட்டு இருக்கு பாகிஸ்தான் மேல. ஒரு